ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம என்ன வேலைக்கு போகலான்ட்டு பார்க்கலாங்க. இப்போ தாங்க இருந்துச்சு, மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம என்ன வேலைக்கு போகலான்னு பார்க்கலாங்க. காலையில் நம்ம ப்ரெஷ் பண்ணால் மட்டும் நல்லா இருக்குமாங்க, அதனால லூனாக்கம் பிடிச்சி ப்ரெஷ் பண்ணி விட்டாச்சுங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து கொரியர் பேக் வந்திருக்குங்க சொமோட்டோவில் இருந்து. காலையில் 8:30 தான் நம்ம வந்து நாகர்கோயிலே ரீச் பண்ணோங்க. ஆனால் 8 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்லாட்டை புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரூபா சம்பாதிக்கும்னு பார்க்கணும். இதில் ஜீரோன்னு காட்டுதலாங்க. இதில் தான் வந்து நம்ம நைட்டு வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கும்னு பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:15 தாங்க ஃபஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு. 2 மணிக்கு நம்ம வந்து சும்மாவே இருந்திருக்கோம். இங்கே தான் காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்து நம்ம புது பேக் வாங்கியிருக்கோங்க. அதனால் புதுசாக நம்ம உள்ளே வச்சு ஃபஸ்ட் ஆர்டரே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சுங்க. நம்ம ஈவினிங் 5 மணி வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 297 ரூபா தாங்க வந்திருக்கு. இனி எவ்வளோ ரூபா சம்பாதிக்கும்ட்டு பார்ப்போம் வாங்க. நம்மளுக்கு நல்ல பசி ஆகிட்டுங்க. அதனால் நம்ம ஒரு கடையில் பைக்கை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். ஒன் டே ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணையில் எவ்வளோ ரூபா சம்பாதிச்சிருக்கோம்னா 1400 ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. 300 ரூபா வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கையில் ரூபா தந்தாங்க.